சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான தை மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 5வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான சிம்ம ராசிக்கு இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால சிம்ம ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சிம்மம், சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை பேர் அட்வைஸ் பண்ணாலும் சரி, இவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் செய்வாங்க. மற்றவங்களோட ஆலோசனைகளை காது கொடுத்து கேட்டுக்குவாங்க. அதே சமயம் முடிவுகளை இவங்க மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த முடிவுகளும் பெரும்பாலான நேரங்கள்ல ரொம்ப சரியான முடிவுகளாகவே இருக்கும். அந்த முடிவுகள் மூலமா சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சில லாபங்களும் கண்டிப்பா கிடைக்கும். தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு காரியத்துல இறங்குவாங்க. அந்த காரியத்துல முடிவுகளையும் எடுப்பாங்க. அதே போல பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்க கிட்ட ஆலோசனைகளை கேட்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு இவங்க ஆலோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா இவங்களை விட வயசுல பெரியவங்களாவே இருந்தாலும் சரி, அவங்களோட பிரச்சனைகளுக்கும் சிம்மராசிக்காரங்க கிட்ட ஆலோசனைகளும் தீர்வுகளும் கண்டிப்பா கிடைக்கும். அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாவும் நுணுக்கமாவும் முடிவுகளை எடுக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க சமீப காலமா கண்டக சனியோட தாக்கத்தால ரொம்ப பெரிய போராட்டங்களை சந்திச்சுட்டு வராங்க. குறிப்பா இந்த கண்டக சனி சிம்மராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது ஒரு வகையில பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே வருது. போதா குறைக்கு குடும்ப வாழ்க்கையிலையும் பெரிய அளவுக்கான சிக்கல்களை தொடர்ச்சியா ஏற்படுத்திட்டு வருது. இது கூடவே கேது பகவான் குடும்ப ஸ்தானத்துல அமர்ந்திருந்து குடும்பத்துக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கும் இருந்த நெருக்கத்தை முழுமையா உடைச்சுக்கிட்டு இருக்கார். இதனால பெரும்பாலான சிம்மராசிக்காரங்களுக்கு சமீப காலமா குடும்பத்துக்கிட்ட இருந்தும் எந்த விதமான ஆதரவும் கிடைக்கல. அவங்களோட வாழ்க்கை துணை கிட்ட இருந்தும் சரியான அன்பும் ஆதரவும் கிடைக்காம போயிடுச்சு. இதுல இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, வெளியில இருக்கிற 1000 எதிரிகளை ரொம்ப சுலபமா அடிச்சு நொறுக்கி மேல வந்த சிம்மராசிக்காரங்களால குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியாம விழி பிதுங்கி போய் நிக்கிறாங்க. அதே சமயம் இந்த கண்டக சனி என்னதான் பெரிய அளவிலான நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே வந்தாலும் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுற சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், இந்த கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் ஒவ்வொரு மாதமும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சில யோகங்களையும் வாய்ப்புகளையும் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வர்றதால முழுமையா உடைஞ்சு போயிடாம இந்த கண்டக சனி காலத்திலையும் சிம்மராசிக்காரங்க ஓரளவுக்கு மன நிம்மதியோட வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல இந்த தை மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு யோகங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தியும், கண்டக சனியோட ஆதிக்கத்தையும் தாண்டி என்ன மாதிரியான யோக பலன்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அந்த வகையில இந்த தை மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய எதிரிகளையும் திடீர் எதிர்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாவே இந்த தை மாதம் இருக்க போகுது. அதே சமயம் ஒரு சில கிரகங்கள் பயிற்சி ஆகிறதால விபரீத ராஜ யோகங்களும் இந்த தை மாசத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது இந்த தை மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். ராசியோட அதிபதி சத்ருஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா எதிரிகள் உருவாக போறாங்க. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற எதிரிகள் பலமாக போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கணும் நான் என்ன கனவாடா கண்டேன் அப்படின்னு வடிவேல் கேட்பார்ல, அந்த மாதிரி உங்க எதிரில நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவங்க எல்லாம் இந்த தை மாசத்துல உங்களோட எதிரியா வந்து நிப்பாங்க. அவங்களுக்கு உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் உதவிகளை செய்வாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களை எதிரியா நினைச்சுக்கிட்டு சுத்துறான்ல ஒருத்தன், அவன் உங்களை நேருக்கு நேரா பார்த்தான் அப்படின்னா பார்த்த இடத்துலயே ஒண்ணுக்கு போயிடுவான். அந்த அளவுக்கு பயத்தை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் வெளியில பந்தா காட்டி சுத்திக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு உங்களோட சொந்த பந்தத்திலேயே யாராவது ஒருத்தர் உதவிகளை செஞ்சு உங்களை வீழ்த்துறதுக்கான சதி திட்டங்களை தீட்ட ஆரம்பிப்பாங்க. இதனால எதிரிகள் கிட்டையும் துரோகிகள் கிட்டையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்க வேண்டிய காலகட்டமா இந்த தை மாதம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா எதிரி அப்படிங்கிறவன் உங்களுக்கு எதிரில இருக்கிறதால அவன் என்ன மாதிரியான சூழ்ச்சிகளை பண்றான் அப்படின்னு உங்களால ஓரளவுக்கு கணிச்சிக்க முடியும். ஆனா துரோகி உங்க கூடவே இருப்பான், உங்க எதிரிகளுக்கு உதவி செய்வான், அது மூலமா உங்களை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரியான துரோகிகள் இந்த தை மாசத்துல ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. உங்களை வீழ்த்துறதுக்கு எல்லா வகையான முயற்சிகளையும் செய்வாங்க. அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அதே போல இது கண்டக சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலமாவே இருந்தாலும் பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிற குரு பகவானோட பார்வை சிம்மராசிக்கு நேரடியா கிடைக்கிற காரணத்தால எந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்தாலும் அதை ரொம்ப சுலபமா சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மன உறுதி சிம்மராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அருளால கிடைக்கும். குரு பகவானோட இந்த நேரடி பார்வை இந்த தை மாசத்திலையும் சிம்மராசிக்காரங்களுக்கு சிறப்பான மன உறுதியை கொடுக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய மன தைரியத்தையும் தாராளமா கொடுக்கும். அதுலயும் முக்கியமா ஒரு ராசிக்கு குரு பகவானோட பார்வை நேரடியா கிடைக்குது அப்படின்னா அந்த ராசிக்காரங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போயிட மாட்டாங்க. பிரச்சனையா நம்மளான ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு துணிஞ்சு எதிர்நீச்சல் போடுவாங்க. அதுலயும் முக்கியமா சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பிறப்புல இருந்தே அதிகமான மன உறுதியோட இருப்பாங்க அப்படிங்கறதால குரு பார்வை நேரடியா கிடைக்கும் போது இவங்களோட மன உறுதி 2 மடங்கு அதிகரிக்கும்.
பிரச்சனைகளை பார்த்து பயந்து பின்வாங்காம ஒவ்வொரு படியா முன்னேறி இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இது கூடவே சிம்மராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசிக்கும் குரு பகவானோட நேரடி பார்வை கிடைக்கிற காரணத்தால தொழில் ரீதியா நீங்க சந்திச்சுட்டு வந்த நெருக்கடிகள் இந்த தை மாதத்துல முழுமையா விலகும். உங்களோட தொழில் அல்லது வியாபாரத்துல எதிர்பார்க்காத திடீர் முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே போல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தை மாசத்துல உங்களோட எதிரிக்கு உங்க உறவினர்கள் யாராவது உதவிகளை செய்வாங்க. அதே நேரம் குரு பகவானோட அருளால உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க உதவிகளை செய்வாங்க. நண்பர்களோட ஆதரவும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பாக்கியஸ்தானத்துல இருக்கிற பாக்கிய குருவோட பார்வையால உங்களோட தொழில் சிறக்கும். நண்பர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிரிகளை முழுமையா அழிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான மன உறுதியும் தாராளமா கிடைக்கும். அடுத்ததா சுக்கிர பகவான் மாதத்தோட தொடக்கத்துல சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற விருச்சிக ராசியிலையும் மாதத்தோட பிற்பகுதியில பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியிலையும் சஞ்சாரம் பண்றார். சுக்கிர பகவானோட இந்த சஞ்சாரம் குடும்பத்துல ஏற்பட்டு வந்த நெருக்கடிகளை முழுமையா உடைக்கும். பிரிஞ்சு போன உறவுகளை மறுபடியும் ஒன்னா கொண்டு வந்து சேர்க்கும். அதுலயும் முக்கியமா உங்க கூட பிறந்தவங்க கூட ஏதாவது மனஸ்தாபங்களை சந்திச்சு பேச்சுவார்த்தைகளே இல்லாம இருக்கீங்க அப்படின்னா சுக்கிர பகவானோட அருளால அந்த மாதிரியான மனக்கசப்புகள் எல்லாம் முழுமையா விலகி சகோதர சகோதரிகள் மறுபடியும் ஒற்றுமையா சேர்ந்து வாழ போறீங்க. அதே போல தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு சுக்கிர பகவானோட இந்த சஞ்சாரம் திருமண தடைகளை முழுமையா உடைக்கும். திருமணமாகி குழந்தை இல்லாம தவிக்கிற தம்பதிகளுக்கு சுக்கிர பகவான் அருளால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அடுத்ததா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்தோட தொடக்கத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில சஞ்சாரம் பண்றார். சிம்ம ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னா சொத்துக்களும் சுகங்களும் அந்த ஜாதகருக்கு சேரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதுலயும் குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் உங்க கைகளுக்கு கிடைக்கிறதுல ஏதாவது தடைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த தை மாதத்துல அந்த தடைகள் முழுமையா விலகி பூர்வீக சொத்துக்கள் உங்க கைகளுக்கு கிடைக்கும். சொத்துக்கள் சம்பந்தமா ஏதாவது வம்பு வழக்குகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியில செவ்வாய் பகவான் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசிக்கு பயிற்சியாகிறார். சத்ருஸ்தானம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாவே இருந்தாலும் செவ்வாய் பகவானுக்கு மகர ராசி உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற செவ்வாயா சத்ருஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றார். செவ்வாய் பகவான் உச்சம் அடைகிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே சிறப்பான யோகங்களை கொண்டு வரும். அப்படி பார்க்கும்போது இந்த தை மாசத்துல உங்களோட வருமானம் 2 மடங்கு அதிகரிக்க போகுது. குறிப்பா தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி செவ்வாய் பகவான் அருளால சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்களோட லாபம் 2 மடங்கு அதிகரிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். அதே போல சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் உச்சமடைகிற காரணத்தால உங்களோட சகோதரர்கள் மூலமா ஒரு சில சிறப்பான உதவிகளும் இந்த தை மாசத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே போல நீங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாவே இந்த தை மாதம் இருக்குது. அதே நேரம் அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த தை மாசத்துல ஒரு சில இழுபறிகளையும் போராட்டங்களையும் சந்திப்பீங்க. ஆனா வெளிநாட்டு வேலைகளுக்கு நீங்க முயற்சி செய்யறீங்க அப்படின்னா இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும். அதுலயும் முக்கியமா சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சூரியன் செவ்வாய் புதன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறதால வெளிநாட்டு வேலைகள் சம்பந்தமான முயற்சிகள்ல எதிர்பாராத திடீர் வெற்றிகள் கண்டிப்பா கிடைக்கும். அதே சமயம் இது கண்டக சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறதால உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களும் போராட்டங்களும் இந்த தை மாசத்திலையும் இருக்கத்தான் போகுது. போதா குறைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த கண்டக சனி ஒரு சில தவிர்க்க முடியாத பாதிப்புகளை இந்த தை மாசத்துல கண்டிப்பா ஏற்படுத்தும். அதனால சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கும் கண்டிப்பா கொடுக்கணும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த தை மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளையும் ஒரு சில யோக பலன்களையும் ஒரு சேர கொண்டு வர போகுது. நன்றி, வணக்கம்.